வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. எம்பி விரட்டி அடிப்பு, பொதுமக்கள் கேள்விகளால் துளைத்தெடுத்தனர், ஆவேசம், இதெல்லாம் சமூக ஊடகங்களில் பெருசாக பார்த்துருப்பீங்க. ஏன் இந்த பிரச்சனை? திமுக தலைமை பல எம்எல்ஏக்களுக்கு சொன்ன விஷயம்னா, அமைச்சர்களுக்கு சொன்ன விஷயம் பாதுகாப்போட போங்க. அதான் இனிமேல் கொஞ்ச நாளில் ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தாங்க, இன்னும் கொஞ்ச நாளில் பவுன்ஸ் ரோடு தான் போகணும் போடுது. நீங்களே யோசனை பாருங்கள். உங்கள் பகுதியில் அடிப்படை வசதி எவ்வளோ இல்லாமல் இருக்குது, எவ்வளோ கோபமாக இருப்பீங்க. இப்போ நாளைக்கு அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ ஓட்டு கேட்க வந்தால் நீங்கள் கேட்காம இருப்பீங்க. இன்றைக்கி சமூக ஊடகங்கள் வேறு வந்துருச்சு, எல்லோரும் வீடியோ எடுத்து பெரிய அளவுக்கு போடக்கூடிய நிலைமை வந்துருச்சு. இன்னொரு பக்கம் இதெல்லாம் டைவெர்ட் பண்ணுங்கிறதுக்காக திருப்பரங்குன்ற விஷயம் பார்த்துருப்பீங்க. திருப்பரங்குன்ற விஷயத்தில் அகல் விளக்கேந்தி போராட்டம், ராஜா போராட்டம், அந்த பக்கம் பார்த்தா சந்தனக்கூடு திருவிழா. அப்போ மத அரசியல் நடத்துவது யார்? பிஜேபியை வளர்ப்பது யார்? நல்லா யோசனை பாருங்கள். இன்றைக்கி பிஜேபி வளர்வதற்கு முதல் காரணம் திமுக அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் கருத்தை சொல்லுங்கள். அதாவது ஒரு ஆர்டர் ஒன்று நீதிபதி போட்டார்னா அந்த ஆர்டரை நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போயிருக்கலாம், பிரச்சனையே இல்லை, எங்களுக்கு இதில் உடன்பாடு இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு வம்படியாக நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களை பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு ஓம் பிர்லாட்ட லெட்டர் கொடுத்தீங்க. அது நிறைவேறுமா? நிறைவேறாதுன்னு தெரிஞ்சு ஏன் லெட்டர் கொடுத்தீங்க? இப்போ நேற்று என்னாச்சு? ஜிஆர் சுவாமிநாதனுக்கு ஆதரவாக ஏற்கனவே 56 நீதிபதிகள் வந்துட்டாங்க சப்போர்ட்டுக்கு. நேற்று ஒரு 36 நீதிபதிகள் வராங்க. அப்போ ஒட்டுமொத்த நீதித்துறையும் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குது. நீங்கள் சாதித்தது என்ன? உங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது இதை வச்சு பிஜேபி தான் தமிழ்நாட்டில் உள்ளே வருது பார்த்தீங்களா அப்படின்னு ஒட்டு மொத்தமாக இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்களுடைய வாக்குகளை வாங்கணுங்கிறது உங்கள் எண்ணம். ஆனால் நீங்கள் சமூக நீதி பிரகாரம் நடக்கிறீங்களா? ஏதோ ஒரு கொள்கையில் இருக்கீங்களா? தந்தை பெரியார்னு சொல்கிறீங்க. அப்புறம் ஸ்டாலினுடன் முருகன் இருக்கிறார். யார்? ஐயா சேகர்பாபு சொல்கிறார். இன்னொரு பக்கம் உதயநிதி சொல்கிறார், கிறிஸ்துவமும் திராவிடமும் வேறல்ல, நான் ஒரு கிறிஸ்துவன். என்னங்க சொல்ல வரீங்க நீங்கள்? அதாவது நீங்கள் மக்களுக்கு நன்மை செய்தால் மக்கள் ஓட்டு போடுவாங்க, இதில் மதம்லாம் வராதுங்க. இதுதான் திமுக அதிமுகவுடைய கொள்கை. ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருக்கும்போது அவங்க பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணுவாங்க, அதுக்காக இஸ்லாமிய மக்கள் அவர்களுக்கு ஓட்டு போடாமையே இருந்தாங்க. நல்லா யோசனை பாருங்கள். நீங்கள் செயல்களால் தான் சார் போகணும். பிஜேபி அப்படிங்கிறது கடவுளுக்காகவே கட்சி நடத்தக்கூடிய கட்சி, கரெக்டாக? கடவுளுக்கு பிரச்சனை தான் அவங்க வருவாங்க. ராமர் கோயில் பிரச்சனை, பூரி ஜெகநாதர் கோயில் பிரச்சனை, கிருஷ்ணர் கோயில், இந்த மாதிரி கோயிலுக்காகவே உடனே நயினார் நாகேந்திரன் சொல்கிறார், பார்த்தீங்களா அகல் விளக்கு ஏற்ற அனுமதி கொடுக்குறாங்க, அனுமதி கொடுக்கல, ஆனால் இந்த சந்தனக்கூடுக்கு அனுமதி கொடுக்குறாங்க, பார்த்தீங்களா? திமுகவுடைய இரட்டை வேடம். அப்போ மாறாத இந்து கூட ஒருவேளை உண்மையிலேயே இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்டினுக்கும் சப்போர்ட் பண்ணுறாரோ ஸ்டாலின், நம்மளெல்லாம் புறக்கணிக்கிறாரோ, அந்த எண்ணம் வருமா வராதான்? தந்தை பெரியார் அவர்களோ அறிஞர் அண்ணா அவர்களோ காமராஜர் அவர்களோ இவர்களெல்லாம் பண்படுத்தப்பட்ட மண். வட இந்தியாவில் இவ்வளோ தூரம் பிஜேபி ஆட்சியை பிடித்த போது கூட இங்கே ஆட்சியை பிடிக்காத காரணம் என்னென்னா, இங்கே மக்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், மதம் வேறப்ப அரசியல் வேறு. மக்களுக்கு உங்களுக்கு எனக்கும் தெரியாமையாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி, ஸ்டாலின் அவர்கள் சரியோ தப்போ அவர் ரொம்ப தெளிவாக பிஜேபி தான் தன்னுடைய எதிரிங்கிறதுக்கு நிலைநாட்ட பல விதத்தில் போராடுறார். ஆனால் எங்கே மாட்டிக்கிறாங்க? அதாவது கெஜ்ரிவால் அவர்களோ ஹேமந்த் சோரன் அவர்களோ மணிஷ் சிசோடியா அவர்களோ நம்ம சஞ்சய் சிங் அவர்களோ கவிதா யாருமே அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவோ அவங்க தம்பியோ அண்ணனோ அந்த கட்சியில் இருந்து யாரோ போய் மோடியை பார்க்கல, நிர்மலா சீதாராமனை பார்க்கல. ஆனால் இங்கே அப்படி இல்லை. கேட்டால் மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம்னு நீங்கள் சொல்லிவிட்டு நேராக அருண் நேரு போய் நிர்மலா சீதாராமனை பார்க்குறாரு. நீங்கள் போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் கேட்டு பார்க்குறீங்க. ஜெகத் ரட்சகன் போய் பார்க்குறாரு. இது என்ன நமக்கு புரியலையே எனக்கு. என்ன விதமான அரசியல்? அப்போ நீங்கள் தமிழ்நாட்டை தலைகுடிய விட மாட்டோம், எங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு பேச வேண்டியது. டெல்லிக்கு போய் இப்போ மக்களுக்கு தெரியுமா தெரியாதானே? நல்லா மக்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. இப்போ மதுரையில் இருக்கக்கூடிய வெங்கடேசன் எம்பி போகிறாரு, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கேள்வி கேட்குறாருக்கு. அந்த வீடியோ பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டு இருக்கா? அப்போ மற்ற எம்எல்ஏக்களுக்கு என்ன பயம், அமைச்சர்களுக்கு என்ன பயம்? ஐயோ இனிமேல் நம்ம ஓட்டு கேட்க போகும்போது பவுன்சர்களோட போகணும். இப்போ விஜய் பவுன்சர் வச்சுருக்காருல, எடப்பாடி பழனிசாமிக்கெல்லாம் ஆள் இருக்காங்க, இந்த மாதிரி தலைவர்களுக்கு ஆள் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியாவது எதிர்கட்சி, நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கீங்க. முதல்வர் துணை முதல்வர் அமைச்சர்களுக்கு புரோட்டோகால் இருக்குது, போலீஸ் இருப்பாங்க. எம்எல்ஏக்களுக்கு இப்போ எம்எல்ஏக்கள் ஓட்டு கேட்க போகும்போது பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ஊரில் அடிப்படை பிரச்சனை இல்லை? கண்டிப்பாக நான் அந்த பிரச்சனையை தீர்ப்பேன்னு சத்தியம் செஞ்சு வந்திருக்காங்களா? அந்த கோபம் இருக்கிறதா சார்? கடந்த காலத்திலலாம் ஒரு மக்கள் பிரதிநிதி மேலே மக்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஆமாங்க, மாவட்ட செயலாளர் இருக்கார், ஏகப்பட்ட அடியாரெலாம் வச்சுருப்பார், பணம் வச்சுருக்காரு, அவர் வந்தாலே 30-40 காரில் ஆள் வராங்க, பயம். இன்றைக்கி என்ன ஆச்சு அந்த பயம்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜயை கொடுங்கோலனாக சித்தரித்து மாவட்ட செயலாளர்காரங்க போஸ்ட் ஓட்டுறாங்க, கல்லூரி மாணவிகள் போய் கிழிச்சு போடுறாங்க. நடந்துச்சா இல்லையா?
அதான் சொல்லுவாங்கள்ல, அந்த வடிவேலு ஒரு படத்தில் ஒரு பெரிய ரவுடியை கூப்பிட்டு போய் சந்தில் நிறுத்திட்டு யாராவது இப்போ அடிக்கிட்டா பாரு, எல்லோரும் சாணி எடுத்து அடிப்பாங்க. அந்த அளவுக்கு பயம் போயிடுச்சு மக்கள்கிட்ட. பார்த்துட்டு இருக்க நீங்கள் கேளுங்க, உங்கள் எம்எல்ஏவோ எம்பியோ அந்த மாதிரி வந்துட்டு தொகுதி பிரச்சனையை வந்து நீங்கள் பேசுவீங்களா, பேச மாட்டீங்களா? உடனே அது சமூக ஊடகங்களில் வீடியோ எடுத்து பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு. நம்ம என்ன கேட்குறோன்னா, அரசு ஊழியர்களுடைய இது இன்றைக்கி பேச்சுவார்த்தை இன்றைக்கி உடனே உத்தரவு என்ன போட்டிருக்காங்க, வெளியில் வந்து யார்ட்டையும் பேட்டி கொடுக்கக்கூடாது, கருப்பு சட்டை அணிஞ்சிடக்கூடாது. அவ்வளவு பதட்டம். இந்த ஒரு பக்கம் செவிலியர்கள் போராட்டம், அதை அடக்கி பிடிக்கணும்னு எவ்வளோ பாடுபட்டு இருக்கீங்க. அரசு ஊழியர் போராட்டம், ஆசிரியர் போராட்டம், மேகதாது அணை பிரச்சனை, 10 லட்சம் கோடியை கடன் வாங்கிட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கீங்க. ஒரு பக்கம் டாஸ்மார்க், ஒரு பக்கம் மணல் கொள்ளை, இன்னொரு பக்கம் வந்து வேலைக்கு பணம் கொடுத்த, அரசு வேலைக்கு பணம் கொடுத்த வழக்கு, இப்படி பலவிதமான வழக்குகள் இருக்கும்போது இதை நீங்கள் பண்ணுறதுக்கே நேரம் சரியில்லை. அப்போ உங்களுக்கு நல்லா தெரியுது பிஜேபி வந்து நம்மளை பிடிக்க போகுதுன்னு. ஆனால் மக்களுக்கு எழக்கூடிய சந்தேகம், குறிப்பாக பிஜேபிக்கு எழக்கூடிய சந்தேகம் என்னங்க, மற்ற ஸ்டேட்லலாம் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க, இங்கே மட்டும் திமுக விட்டு வச்சுருக்காரு மோடி அமித்ஷாவும், அவங்களுக்கு ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குமாங்கிற சந்தேகம் பிஜேபியாளுக்கே வந்துருச்சு. ஒன்று வேணாம், தமிழ்நாட்டில் பிஜேபி வளர வச்சது யார்? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வெங்கடேசன் எம்பிக்கு வந்து நீங்கள் வந்து மக்கள் வந்து கேள்விக்கு கலைகளால் துளைக்கிறாங்க அப்படிங்கிறாங்களே. இன்றைக்கி மதுரையில் அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? மதுரை மட்டும் விட்டுருங்க, நீங்கள் பார்க்குறவங்க நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ஊரில் அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கா? இதுதான் இப்படி இது. அதாவது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இன்றைக்கி வந்து கழிப்பிடம் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல், இதெல்லாம் முறையாக இருக்கா? நீங்கள் சொல்லுங்கள். இப்போ திருப்பரங்குன்றம் விஷயத்தை வச்சுக்கிட்டு இவங்க நேற்று நடைபெற்ற சம்பவம் பாருங்கள், ரொம்ப தெளிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, சந்தனக்கூடுக்கு அனுமதி கொடுக்குறாங்க, அகல் விளக்குக்கு அனுமதி கொடுக்கலன்னு எச்ராஜா சொல்கிறது இந்துக்கள் யோசிப்பாங்களா, யோசிக்க மாட்டாங்களா? ஆமாங்க, என்னங்க அது? அதாவது இந்த விஷயத்தை ஜிஆர் சுவாமிநாதன் சொல்லும் போதே ஆமாங்க தீபத்தூணில் ஏற்றுமா ஏற்றிக்கிறோம், ஏன்னா நீதிமன்றத்துக்கு நாங்கள் அடி பண்ணிக்கிறோம், ஆனால் எங்களுக்கு அது உடன்பாடு இல்லை, நாங்கள் உச்சநீதிமன்றம் போகிறோம்னு போயிருந்தா இஸ்லாமியர்களும் பரவாயில்லப்பா, ரொம்ப தெளிவாக நீதிமன்றம் சொல்லிடுச்சுப்பா. பாபர் மசூதி இடிப்புக்கு நீதிமன்றம் சொன்னதை இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா? அது தப்புன்னு தெரிஞ்சும் இஸ்லாமியர்கள் ஒத்துக்கிட்டாங்களா? கோர்ட்டு சொல்லிடுச்சு, அவ்வளோதான். அதுதான் இந்தியா. சட்டத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய நாட்டில் இன்றைக்கி கோர்ட் என்ன சொல்லுதோ நம்ம கேட்கணும். உங்களுக்கு எனக்கு 1000 விருப்பம் இருக்கலாங்க பல விஷயங்களில், ஆனால் நீங்கள் சட்டத்தையே மதிக்காமல் இல்லை நாங்கள் வந்து அதை செயல்படுத்த மாட்டோம்னு உச்சநீதிமன்றம் போகிறீங்க. அதையும் தாண்டி அங்கே அந்த ஜிஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக நீங்கள் ஓம் பிர்லாட்டை கொடுக்குறீங்க. அது ஜெயிக்கிறதுனா கொடுக்கலாம். ஜிஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக நீங்கள் ஓம் பிர்லாட்டை லெட்டர் கொடுத்தீங்கன்னா என்னாச்சு? நிற்குமா? அதையும் தாண்டி என்ன பண்ணுறீங்க, அங்கே ஜிஆர் சுவாமிநாதனுக்கு ஆதரவாக ஒரு 56 நீதிபதிகள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 36 நீதிபதிகள் இன்னும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ ஒட்டுமொத்த நீதித்துறையே ஜிஆர் சுவாமிநாதனுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து காமராஜர் மாதிரி ஆட்சி நடத்தி தூய்மையான ஆட்சி நடத்தி சம்பாதிக்கலைன்னா நீங்கள் யாரை வேணால் எதுக்கலாம். ஆனால் நீங்கள் நடத்தக்கூடியது எந்த மாதிரி ஆட்சிங்கிறது மக்களுக்கு தெரியுமா? ஏதாவது ஒரு அமைச்சர் மேலே ஊழல் புகார் இல்லாமல் இருக்குதா? நமக்கு தெரிஞ்சு பிடிஆர் தவறுன்னு நினைக்கிறேன், எல்லார் மணி இருக்குது. அப்போ எப்படி நீங்கள் கேட்டால் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுங்க, என்ன சட்டப்படி, எப்படி சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்? உங்கள் மேலே எஃப்ஐஆரே போல் எப்படி சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்? ஒன்றும் புரியவே இல்லையே. என்ன நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க நீ தமிழ்நாட்டில்? அதாவது சாதாரணமாக நானோ நீங்களோ வந்து பைக்லேயோ கார்லேயோ போய் வெள்ளைக்கோட்டுக்கு தாண்டி ஒரு ஸ்டெப் நிறுத்தினா போதும், உடனே ஸ்பாட் ஃபைன். ஆனால் இவர்கள் கோடியாக கொள்ளடிப்பாங்க, உடனே வழக்கு நடக்காது, 40-50 வருஷம் நடக்கும். உச்சநீதிமன்றம் சொன்னிச்சு இல்லை, என்னங்க இவ்வளோ பேரை வழக்கில் சேர்த்துருக்கீங்க, அப்போ இந்த வழக்கு முடியறதுக்கு இன்னும் 100 வருஷம் ஆகுமே. சொன்னிச்சா இல்லையா? உங்களை பார்த்து தானே சொன்னிச்சு. இந்தியாவில் யாரை பார்த்து சொல்லாத வார்த்தை சொன்னிச்சு. அப்போ இன்றைக்கி ஒரு பெரிய பதட்டம் இருக்கிறது. திமுகவுக்கு ஒரு பதட்டம் வந்துச்சு. என்ன, ஏற்கனவே வந்து நயினார் நாகேந்திரன் சொல்கிறார், நீங்கள் எங்கெங்கெல்லாம் பணத்தை பதுக்கி வச்சுருக்கீங்கன்னு தெரியும், எல்லாத்தையும் நாங்கள் பறிமுதல் பண்ண போகிறோம். பழனிசாமி வெளிப்படையாக ஒரு 5 அமைச்சர் உள்ளே இருக்க போகிறாங்கங்கிறார். அது ஒரு பதட்டம். ஏற்கனவே பலவிதமான பிரச்சனைகளை ஓடிட்டு இருக்குது. பொறுப்பு டிஜிபி ஒரு பிரச்சனை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிஜேபின்னு காட்டி ஜெயிச்சிடலான்னு பார்த்தா அதுவும் நடக்காது. என்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு உறுதுணையாக முருகன் இருக்கிறார்னாரு சேகர்பாபு. கலைஞர் அவர்கள் இந்த பேச்சை அனுமதிச்சிருப்பாரா? ஏன்? அதாவது இந்து என்றால் திருடன் அப்படின்னு சொல்லிட்டு அதே இந்து மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு ஜெயிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் கலைஞர். சரியோ தப்போ அவர் சில விஷயத்தில் உறுதியாக இருப்பார். நீங்கள் என்னென்னா மதச்சார்பற்றாங்கிறீங்க. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்தீங்கன்னா உதயநிதி சொல்கிறாரு கிறிஸ்துவமும் திராவிடமும் ஒன்று தான் அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இல்லை நாங்கள் வந்து கிறிஸ்துவர் அப்படிங்கிறாரு. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அப்போ மக்கள்கிட்ட இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருப்பரங்குன்ற விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்தது காரணமே சிறுபான்மை வாக்குகள் வாங்கணும். நல்லா யோசனை பாருங்கள், சிறுபான்மை வாக்குகள் இதனால தான் உங்களுக்கு கிடைக்கணுமா? சிறுபான்மை வாக்குகளுக்கு நீங்கள் அரணாக இருந்தீர்களா என்றாலும் உங்களுக்கு கிடைக்குமே சார். நீங்கள் ஒன்றுமே பண்ணாத போதே உங்களுக்கு ஓட்டு போட்டுட்ருக்காங்க சார் அவங்க. அதனால் இந்த விஷயங்கள் வந்து திமுகவுக்கு நன்மை பயக்காது. அதாவது மதுரையை பொறுத்த வரையும் வெங்கடேசன் எம்பிக்கே மக்கள் கேள்வி கேட்குறாங்கன்னா என்ன பிரச்சனை?
அங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சியில் நடைபெற்ற ஊழல் ஊரே அறிஞ்சது. அதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? கடைசி வரைக்கும் கெஞ்சி அவங்களை ரிசைன் பண்ண வைக்கிறீங்க. மேயருடைய கணவர் அரெஸ்ட் பண்ணுறீங்க, மேயர் அரெஸ்ட்டே பண்ணல, இது வரைக்கும் மேயரை போடலை நீங்கள். அப்போ மாநகராட்சியில் இவ்வளோ கொள்ளை நடந்தால் அங்கே இருக்கக்கூடிய வேலைகள் எப்படிங்க நடக்கும்? இங்கே மட்டுமா? சென்னையில் மாநகராட்சியில் நடக்குது, நல்லா உங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் மாநகராட்சியில் நடக்கக்கூடிய அநியாயங்களை நம்ம பார்ப்போம், பேசுவோமா? உலக வங்கியிலேருந்து எவ்வளோ பணம் வருது? இன்னொரு பக்கம் பார்த்தா வேலைக்கு, கவர்மெண்ட் வேலைக்கு நீங்கள் பணம் வாங்கிட்டு பண்ணுறீங்கிறது இடி சொல்லி நீங்கள் வழக்கு பதிவு பண்ணாமல் இருக்கீங்க. அப்போ என்ன காரணம்? இதையெல்லாம் விட்டுட்டு விஜய்க்கு ஒன்றும் தெரியாது, அவருக்கு ஒன்றும் தெரியாது, இதையே எவ்வளோ நாளாக பேசிகிட்டு இருப்பீங்க? நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, வரக்கூடிய தேர்தலில் ஒரு காலத்தில் ஜெயலலிதா 91-96 நிறையா எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் உள்ளே போக முடியல. அந்த மாதிரி ஒரு நிலை தமிழ்நாட்டில் இப்போது வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இத்தனை 1000 கோடி நாங்கள் மழைநீர் தேங்காமல் இருக்கிறதுக்கு பண்ணோங்கிறீங்க. எல்லா இடத்துலையும் மழைநீர் தேங்குது. கேட்டால் இல்லை 90% பணிகள் முடிவடைந்து விட்டது, இன்னும் 10% தான். இதையே எத்தனை வருஷமாக சொல்லிட்டு இருக்கீங்க? ஆட்சிக்கு 4.5 வருஷம் ஆச்சு. 10 லட்சம் கோடி கடன் வாங்கினது தான் நீங்கள் பண்ண தலையாய சாதனை. கேட்டால் மோடிக்கு பயப்பட மாட்டோம், ஈடிக்கு பயப்பட மாட்டோன்ட்டு நீங்கள் உங்களுக்கும் பிஜேபிக்கும் என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்? அதாவது கடவுளுக்காகவே கட்சி நடத்தக்கூடிய பிஜேபி என்ன தமிழ்நாட்டில் எப்படி வளரலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக திருப்பரங்குன்ற விஷயத்தை அல்வா மாதிரி கொடுத்தது நீங்கள் தான். சிம்பிளாக முடிக்க வேண்டிய விஷயத்தை நல்லா யோசனை பாருங்கள். அண்ணாமலை அவர்கள் இருந்தார், அப்போ ஜெயலலிதா மட்டும் முதலமைச்சராக இருந்தால் நான் கமலாலயத்தில் உட்காந்துருக்கேன், என்னை அரெஸ்ட் பண்ணிப்பார் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருந்தா ஜெயலலிதா எப்படிங்க ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க? நல்லா யோசனை பாருங்கள். பார்த்துட்டு இருக்க நீங்கள் சொல்லுங்கள், திமுககாரங்க பிஜேபி யார் வேணா இருக்கட்டும் சொல்லுங்கள், ஜெயலலிதா எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க? ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் அண்ணாமலை இந்த அளவுக்கு பேசியிருப்பார். அவரை பேச விட்டது யார்? சார், அண்ணாமலையை ஹீரோவாக்குனது யார்? நம்ம கேட்குறோம். அண்ணாமலை இன்றைக்கி ஓரளவுக்கு மக்கள் செல்வாக்குற என்ன காரணம்? பிஜேபியை கடுமையாக திட்டினார், கரெக்டாக, அது ஒரு காரணம். அந்த மாதிரி திட்டுவதற்கு இடம் கொடுத்தது யார்? அவரை பார்த்து பயந்தது யார்? நீங்கள் பயந்துட்டீங்க, அவ்வளோதான். இதே ஜெயலலிதா இருந்தால் நடக்குமான்னு சாதாரணமாக பேசுகிறோமா இல்லையா? இதை பேசுகிற பிஜேபிக்காரங்களுக்கு வருத்தமாக கூட இருக்கும். உண்மை தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உண்மையிலே சொல்கிறேன், பிஜேபிக்காரங்க மகிழ்ச்சி அடையணும். திமுக மாதிரி ஒரு கட்சி இருக்கிறதுக்கு பரவாயில்லப்பா, ஸ்டாலின் இல்லைன்னா வளரவே முடியாது. இப்படியே போணுச்சு வச்சுக்கோங்களேன், பிஜேபி வளர்வதை தமிழ்நாட்டில் தடுக்கவே முடியாது. கேட்டால் நாங்கள் கொள்கைன்னு பேசிக்கிட்டு ஒரு கொள்ளை எடுத்து கொண்டு இருந்தால் பிஜேபியை காட்டி ஏமாற்ற முடியாது. மறுபடியும் சொல்கிறோம், வரக்கூடிய தேர்தல் எம்எல்ஏக்கள்லாம் பாதுகாவலர் பவுன்சர் இருக்காங்கல்ல, இப்போ விஜய் பவுன்சர் வச்சுட்டு வராருல, அந்த மாதிரி பவுன்சர் வச்சுட்டு தான் வருவாங்க, எழுதி வச்சுக்காங்க. பிறகு என்ன பண்ண முடியும்? இன்றைக்கி ராணிப்பேட்டையில் நடக்கிற அமைச்சர் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா திமுககாரங்களாம் போய் எல்லாத்தையும் கையில் கிடைக்கிறதெல்லாம் பறிச்சுட்டு போகிறாங்க, அடாவடி பண்ணுறாங்கன்னு நியூஸ் போடுறீங்க. நம்ம என்ன கேட்குறோம்? இதே தான் விஜய் ஆட்கள் விஜய் பார்க்கும்போது ஆறு பறிச்சாங்கன்னா அது தற்கொலை கூட்டம். நீங்கள் அப்போ இவங்க யாருங்கிற கேள்வி வருமா வராதா? இன்றைக்கி சமூக ஊடகங்கள் விட்டுச்சு சார். இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் மட்டும்தான் வரதான் செய்தி அல்ல. இவர்கள் ஒரு கணக்கு போட்டு கொண்டு இருக்கிறார்கள். அந்த கணக்கு தப்பாகவும் இவங்களுக்கு தெரியவே இல்லை. என்ன ஒன்று, அதிகாரம் இருக்கிறது, சமூக ஊடகங்கள் பெரும்பாலும் இவங்க தான் வியாபித்து இருக்கிறார்கள். நீங்கள் சேனலை திறந்தீங்கன்னா போதும், திமுக ஸ்டாலின் தலைகுனியாக விடமாட்டார் தமிழ்நாட்டை, சமூக நீதி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிஜேபியும் அதிமுகவும் விஜய் இவங்களை பற்றி நீங்கள் பேசவே கூடாது. அந்த அளவுக்கு விஜய்க்கு அனுமதி இல்லை. இந்த பக்கம் பாசிச பாஜக, அதிமுக 10 பிரிவாக பிரிஞ்சிருக்குது. நாங்கள் கூட்டணி பலமாக இருக்கோம். கூட்டணி எந்த மாதிரியான கேட்டால் கொள்கை கூட்டணி. என்ன கொள்கை நமக்கு புரியல. மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இனிமேல் பலவிதமான செய்திகள் இதே போல் வந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.